ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸில் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கலாம், சில விஷயங்கள் வந்துட்டு புரியாமையே கூட போகலாம். ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக என்னால் எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 1 எபிசோட் 5. சாகுரா அந்த உடஞ்ச கேமராவை தூக்கிட்டு ஓடிடுது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். அமெரிக்கன் என்ட்ரோபாலஜிஸ்ட் எட்வர்ட் ஹார்ட் வந்துட்டு பர்சனல் ஸ்பேஸை 4 டைப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சில பேர் மற்றவங்களோட பர்சனல் ஸ்பேஸில் புகுந்து அவங்க கூட ஈஸியாக இன்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, கிட்டத்தட்ட குஷேடா மாதிரி. ஆனால் சாகுரா அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் டைப். அவள் மற்றவங்க கிட்ட பேச ரொம்பவோ பயப்படுறா அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. எனக்காக வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சாகுரா சொல்கிறா. நம்ம ஹீரோவோ குஷேடாவோ அவளோட கேமராவை ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவள் கூட ஹெல்ப்க்கு வந்திருக்காங்க. கேமராவை வாங்கினா அதே இடத்துலயே கொண்டு போய் ரிப்பேருக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு வாரண்டி கார்டு கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கவும் சாகுரா வந்துட்டு ஒரு மாதிரி அமைதியா ஷையா நின்றுட்டு இருக்கவோ குஷேடா வந்துட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றா. இப்போ அந்த கடைக்கார்கிட்ட வாரண்டி கார்டை கொடுக்கவும் அவன் கொஞ்சம் வில்லத்தனமா நடந்துக்கிட்டுதான். தெரியாத ஆளுங்க கிட்ட அவ பேசுறதுக்கு பயப்படுவா போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அங்க ஒரு கேமரா சாகுராவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்க, உங்களோட நேம், ஃபோன் நம்பர் அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல போய் ரொம்பவோ பயப்படுறா. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இதை ஃபில்அப் பண்ணி என்னோட ஃபோன் நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இல்ல இதுல அவங்க ஃபோன் நம்பரை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கார சொல்லவும் நீங்க தான் வாரண்டி கார்டை பாத்தீங்கல்ல, லீகலா என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து மறைக்கவும் அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருதான். சாகுரா புது ஆளுங்களை பார்த்து பயப்படுறா. ஆள் பலம் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம 2 பேரையும் சேர்த்து அவ கூட்டிட்டு வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷேடா அங்க இருந்து கிளம்புறா. நீங்க 2 பேரையும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கவும் அவ ஒரு மாதிரி பண்ண உடனே ஏதோ பிரச்சனையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி அவ சொல்லவோ ஏதோ சூடோ விஷயத்துலயா நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ சொல்றா. திடீர்னு என்ன இதை பத்தி என்கிட்ட சொல்றா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஏன்னா உன்னோட கண்ணு மத்தவங்க கண்ணு மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இதை பத்தி நீ குஷேடா கிட்ட பேசிருக்கல, அவதான் இதுல ரொம்பவும் இன்வால்வா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ அப்படியே அமைதியா இருக்கா. இவளுக்கு குஷேடா மேல நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ணணுங்கிறது உனக்கே தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ ஷாக் ஆகுறா. சோடோக்காகவோ இல்ல குஷேடாக்காகவோ இல்ல நம்ம கிளாஸ்ல இருக்கிற மத்தவங்களுக்காகவோ யோசிக்காத, உனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு கிரஷ் வருது. அப்ப குஷேடா அந்த இடத்துக்கு வந்து ஹே அயன கோஜி, நான் உங்களை தனியா விட்டுட்டு போயிருக்க கூடாதோ, இன்னைக்கு நைட் நான் ரூம்க்கு வரவா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. இப்போ நம்ம ஹீரோவோட ரூம்க்கு வந்து இன்டர்நெட்ல நான் இவளோட போட்டோஸ் பார்த்தேன், இவளை எங்கேயாச்சும் பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி குஷேடா கேட்கறா. இது சாக்குறான்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த போட்டோ பாரு, கன்ஃபார்மா இது நம்ம ஹாஸ்டல் ரூம்குள்ள வச்சு எடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிட்டு குஷேடா சொல்றா. அப்படின்னா நான் நினைச்சது கரெக்ட் தான், அவ போட்டிருந்த அந்த கிளாஸ்ல பவர் லென்ஸே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹேய் சாகுரா தான் மெசேஜ் பண்ணிருக்கா, அவன் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா. ஆமா அவ எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டா? ஹே அயன கோஜி, நீ என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி குஷேடா கேட்கறா. சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நான் நோட்டீஸ் அனுப்பிட்டேன், நாளைக்கு ஈவினிங் விசாரணையை வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி சொல்லவும் கிளாஸ் 1D தானே, அப்ப நானும் நாளைக்கு கலந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்றான். நேத்து ஃபுல்லா குஷேடா கூட ஊர் சுத்தி இருக்க போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் அந்த சாகுரா மேட்டருக்கு ஹெல்ப் கேட்டா அதனால தான் போனேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ நம்ம ஹீரோயின் முறைச்சிக்கிட்டே நான் ஹெல்ப் கேட்டா நீ பண்ணாத, ஆனா அந்த குஷேடா ஹெல்ப் கேட்டா மட்டும் உடனே பண்ணு. சரி ஓகே, இன்னைக்கு ஈவினிங் நமக்கு விசாரணை இருக்கு, மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இப்போ ஈவினிங் ஆகுது. ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூம்ல எல்லாருக்கும் மீட்டிங் நடக்குது. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் இந்த மாதிரி சின்ன விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும் என்னதான் எனக்கு பிஸியா நிறைய வேலைகள் இருந்தாலும் இதுவும் என்னோட கடமை தானே அப்படின்னு அவன் சொல்றான். ஹோரகிட்ட அவங்க அண்ணன் இங்க இருப்பான்னு எதிர்பார்க்கல போல, இவ ரொம்பவும் அமைதியா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். சரி கேஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி பொண்ணு ஆரம்பிக்கிறா. சூடா தான் வந்துட்டு கோமியோவை பார்க்க கூப்பிட்டதா சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா டி கிளாஸ் அதை மறுக்கிறீங்க. அப்புறமா சி கிளாஸ்ல இருக்கிற அந்த 3 பேரை சூடா அடிச்சிருக்கிறதா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த செக்ரட்டரி சொல்லவும் அவங்க போய் சொல்றாங்க, அவங்க தான் என்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சூடோ கத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அமைதியாவே இருக்கா. சூடோ நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க, இதுல சூடோ தான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அடிச்சேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, சூடோ தான் அவங்கள அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இதுல கன்ஃபார்மா தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கவோ இப்படியே போனா நம்ம தோத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வயித்தை பிடிச்சு கிள்றான். அவ எந்த சின்ன விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஷாக்ல அமைதியா இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் அவங்க பேசுவாங்க. ஹே ஹோரகிட்டா, நீ மட்டும் இப்ப பேச ஆரம்பிக்கலன்னா நம்ம இந்த கேஸ்ல தோத்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும் பிரசிடென்ட் ஓகே அப்படின்னு சொல்றான். கோமியோ சூடா தான் உன்னை அந்த இடத்துக்கு வர சொன்னான்னு சொன்னேன், அவன் எதுக்காக உன்னை அந்த இடத்துக்கு வர சொல்லணும் அது எனக்கு தெரியல, அவன் பாஸ்கெட் பால் மேட்ச் முடிச்ச உடனே என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான் அப்படின்னு அவன் சொல்லவும் சரி அப்படியே வச்சுப்போம், அப்படின்னா எதுக்காக உன்னோட மத்த 2 ஃப்ரெண்ட்ஸை கூட கூட்டிட்டு போன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும் சூடோ ரவுடிங்கிறது இந்த ஸ்கூலுக்கே தெரியும், திடீர்னு அவன் ஏதாச்சும் என்ன பண்ணிட்டான்னா அதனாலதான் என்னோட ப்ரொடெக்ஷனுக்கு அவங்கள கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி அந்த கோமியோ சொல்றான்.
ப்ரொடக்ஷனுக்கு அப்ப 2 பேர் கூட வந்திருந்தாங்கனாலுமே உங்க எல்லாருக்கும் எப்படி இவ்வளவு மோசமா அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கவும், நாங்க திரும்ப சண்டை போட விரும்பல, அதனாலதான் அப்படின்னு அவன் சொல்லவும், சண்டை போடுறதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்ப எதுக்காக 2 ஆளுங்களா பாடி கார்ட்ஸ் மாதிரி கூட்டிட்டு போயிருக்க? ஏன்னா அந்த சண்டையை நீ தான் ஆரம்பிச்சிருக்க, அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லப்போ, சாக்குரா உள்ள வந்து நான் தான் சாக்குரா கிளாஸ் 1D சேர்ந்தவா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டா. என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த செக்ரட்டரி கேட்கவும், சூடோ சொல்றது உண்மைதான், கிளாஸ் C ல இருக்கிறவங்க தான் சண்டையை ஆரம்பிச்சாங்க, நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சாக்குரா சொல்லவும், முன்னாடியே நீ பார்த்திருந்தேன்னா இவ்வளவு நாள் சொல்லாம எதனால இப்போ வந்து சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் C டீச்சர் கேக்குறாரு. கிளாஸ் D சேர்ந்தவா தானே நீயும், நீ அவனை காப்பாத்த பாக்குற, அவங்க உன்னை மிரட்டி இருக்காங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த C கிளாஸ் டீச்சர் கேட்கவும், நாங்க மிரட்டி இருந்தா கண்டிப்பா அவ இந்த இடத்துக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கவே மாட்டா. ஒருவேளை நாங்க ஃபேக்கா ஒரு ஐ விட்னஸ் ரெடி பண்றதா இருந்தாலும் இவளை மாதிரி பயப்படுற பொண்ணை எதுக்காக நாங்க ரெடி பண்ணணும், இதை விட ஒரு நல்ல ஐ விட்னஸையே ரெடி பண்ணுவோமே அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கறா. இந்த பொண்ணு ரொம்ப பயந்த பொண்ணா இருக்கா, அதனாலதான் நீங்க இவ்வளவு ஈஸியா மிரட்டி இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் C டீச்சர் சொல்லப்போ, என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு SD கார்டை கொடுக்குறா. இதே உங்க சண்டை போட்ட இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல தான் போட்டோ எடுத்தேன், அதுல டேட்டோ டைமோ மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க அப்படின்னு சாக்குரா சொல்லவும், ஆனா நீ அந்த சண்டையை பார்த்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸோ இல்லையே அப்படின்னு அந்த டீச்சர் கேட்கவும், இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் ஒரு போட்டோவை காட்டுறான். அவங்க சண்டை போடும்போது நான் அந்த இடத்துல தான் இருந்திருக்கேன், அதுக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி சாக்குரா சொல்றா. சரி, ஒருவேளை நீ அந்த இடத்துல தான் இருந்த அப்படின்னாலுமே நீ சொல்றது உண்மைங்கிறதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, நம்ம வேணா ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வருவோம். சூடோ பண்ண விஷயத்துக்கு அவனுக்கு 2 வாரம் சஸ்பெண்ட் பண்ணுங்க, எங்க கிளாஸ் பசங்க மேலேயே தப்பு இருக்கு, அவங்கள நான் 1 வாரம் சஸ்பெண்ட் பண்றேன், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்கிறாரு. சாக்குரா மட்டும் எவிடன்ஸா வரலனா கண்டிப்பா சூடோவை மட்டும் இந்நேரத்துக்கு 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க, எனக்கு என்னமோ இது நல்ல ஆஃபர்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து எந்திரிச்சிட்டு, இதுதான் என்னோட ஃபைனல் டெசிஷன், சூடோ ரொம்பவும் மோசமான கோவப்படுற பையன் தான், இதை நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் சூடோ, அவன் கிளாஸ்ல ரொம்பவும் மோசமா தான் நடந்துக்கிடுவான், பாக்குற எல்லார்கிட்டயுமே சண்டை போடுற மாதிரியே தான் பேசுவான், ஆனா இந்த கிளாஸ் C விஷயத்துல அவன் போய் சொல்லல, எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இந்த தடவை கிளாஸ் C மேலதான் தப்பு இருக்கு, அவங்க செட்டப் பண்ணி சூடோவை மாட்ட வைக்க பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், செட்டப்பா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சிரிக்கவும், நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன், எனக்கு சூடோ மேல நம்பிக்கை இருக்கு, அவன் சொல்றதுதான் உண்மை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், இல்ல அவன் சொல்றதுதான் பொய், நீ சொல்றதுதான் பொய்ன்னு அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க, இது எல்லாமே எனக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான், உங்கள யார் மேல தப்பு இருக்கோ அதை நீங்களே ஒழுங்கா ஒத்துக்கோங்க, நான் உங்களுக்கு 1 நாள் டைம் தரேன், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் சொல்றான். இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சது, சாக்குராக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுதா. நான் முதல்லயே வந்து இது சொல்லியிருக்கணும், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி சாக்குரா ஆள ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ அவளை சமாதானப்படுத்துறான். உன்கிட்ட ஜெயிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி பிளான் ஏதாச்சும் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா நீ அமைதியா இருக்கியே அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் கேட்கவும், நான் ஒன்னும் டிடெக்டிவ்லாம் கிடையாது, ஹொரகீட்டா தான் இது எல்லாத்தையுமே பிளான் போட்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவளா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு, நீ பொய் சொல்றதுக்கு முன்னாடி பல தடவை யோசி அப்படின்னு சாக்குராட்ட சொல்லவோ, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு அவ சொல்லவோ, அவ சொல்றதுதான் உண்மைன்னு எனக்கும் தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா, அப்படின்னா அதை எனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்னு அந்த பிரசிடென்ட் சொல்லவும், நாளைக்கு ஈவினிங் அதை நீயே தெரிஞ்சுக்கிடுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த பிரசிடென்ட் வந்துட்டு செம கோவத்துல கேட்பான், ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலியா கூலா பதில் சொல்லுவான். நம்ம ஹீரோவோட இன்டெலிஜென்ஸையே நீங்க போக போக தான் தெரிஞ்சுக்கிடுவீங்க, கதை கொஞ்சம் குழப்பமா போனா கூட உங்களுக்கு போக போக இருக்கிற எபிசோட்ல புரியும். ஸோ கதையை பொறுமையா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.